பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வார்த்தைகள் 32 மற்றும் 34 வரை. அவன், நானோ சாக போகிறேன், தலைமகனுக்கு உரிமையால் எனக்கு என்ன பயன் என்றார். யாக்கோபு, இப்போதே எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். எனவே ஏசா ஆணையிட்டு தலைமகனுக்கு உரியவை யாக்கோபுக்கு விற்றுவிட்டான். யாக்கோபு ஏசாவுக்கு கொஞ்சம் அப்பமும் சுவையான பயிற்றங்கூழும் கொடுக்க அவனும் தன் வழியே சென்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே நாம் அனைவரும் நற்கருணை நாதரை தேடி அவரை தரிசிக்க வந்திருக்கின்றோம். உங்களுடைய இந்த பல நாள், உங்களுடைய ஜபத்தினால், உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளினால் இன்றும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டோடைய வார்த்தைகளை உலகத்தின் பல மூலைகளுக்கு கொண்டு சேர்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களிடம் நான் மன்றாடிக் கொள்கின்றேன். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எவன் ஒருவனும் கடவுளை காண முடியாது. பரிசுத்த தன்மையாய் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் நமது நடுவில் கடந்து வந்து நம்மோடு குடியிருக்கின்றார். அதற்காக நமக்கு ஒரு தாகம் தேவைப்படுகின்றது. கடவுள் மீது பசி தாகம் தேவைப்படுகின்றது. நாம் கடவுளை தேடி வர வேண்டும், அவரிடம் தாகம் கொள்ள வேண்டும். இதோ நான் தாகமாய் இருக்கிறேன் என்று கல்வாரி சிலுவையிலே தன்னை கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை வெளிப்படுத்திய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார். பசி தாகத்தோடு வந்திருக்கின்றாயா என்று உங்களை பார்த்து கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, 2 விதமான பசி தாகம் உடையவர்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். நாம் வாசித்த அந்த பகுதியிலே மிகவும் தெளிவாக சொல்லப்படுகின்றது. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த 2 பிள்ளைகளாக இருந்த பொழுதிலும் கூட 2 வேறுபட்ட பசித்தாகம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏசா இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உடல் பூர்வமான பசி உள்ளவனாக இருந்தான். ஆனால் யாக்கோபும் கடவுளை தேட வேண்டும், கடவுள் மீது தாகம் கொண்டவராக இருந்தபடியினால் அவர் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் மீது பசி தாகம் உள்ளவராக இருந்தார். அன்பார்ந்தவர்களே, இதே போல நாமும் இந்த உலகத்திலே நம்பிக்கைக்குரியவர்களை, விசுவாசிகளை 2 விதமாய் பிரிக்கலாம். ஒரு சாராருக்கு உலகபூர்வமான பசி இருக்கும். அப்படி என்றால் பணத்தின் மீது, பொருளின் மீது, தான் செய்கின்ற தொழிலின் மீது, புகழின் மீது மற்றும் தங்களுடைய மேன்மைகளின் மீதும், மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்றும், அதிகாரத்தின் மீதும், ஆளுமையின் மீதும் யாராவது இந்த இன்ஸ்பிரேஷனல் டாக் கொடுத்தார்கள் என்றால் அதன் மேலும் இம்மைக்காக அவர் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதே போல் இன்னொரு சாரார் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கடவுள் மீது அன்பு கொண்டு பரிசுத்தத்தை தேடி தவறு செய்துவிட்டால் மனம் மாறி, மனம் திருந்தி ஆண்டவரிடம் வந்து மற்றவர்கள் மீது இரக்கத்தை காண்பித்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் நித்திய வாழ்க்கைக்கு வாழ பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். வாசித்து பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே, நீதியின் மீது பசித்தாகம் உள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவை பெறுவார்கள் என்று. நீதியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுபவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களைப் போலும் என்னை போலும் ஒரு சாதாரண மனிதராக வந்த பொழுது அவர் பரிசுத்த தேவனாக இருந்தார், நேர்மையுள்ளவராக இருந்தார், நீதியை நிலைநாட்டினார். அவர் இன்றும் ஒரு முறை வரும் பொழுது நீதியின் அரசராக வந்து இந்த உலகத்தில் உண்மையாக அவரை தேடி வாழ்ந்தவர்கள், பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தவர்களை அவர் விடுவிப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவருக்கும் பசித்தாகம் உண்டு. உங்களுக்கு ஆவிக்குரிய பசித்தாகம் இல்லாவிட்டால் ஆத்துமாவிலே வியாதி இருக்கிறது என்று அர்த்தம். ஆனால்
பாவம் ஆத்மாவை தாக்கும் போது ஆத்மாவில் பசி தாகம் இருப்பது இல்லை, ஆண்டவர் மீது வாஞ்சை இருப்பது இல்லை. பாவம் பண்ணும் பொழுதுதான் நமக்கு அது நிறைவு அடைகின்றது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் அதிலிருந்து மாறாவிட்டால், திருந்தாவிட்டால் அந்த பாவத்தின் வழியாகவே அவன் மரித்து போகின்றான். அதே போல்தான் இன்றைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் அநேகம் பேர் ஆண்டவருடைய காரியங்கள் மீது பசித்தாகம் இல்லை. கடமைக்காக கோயிலுக்கு போகிறார்கள், கடமைக்காக தியானத்திற்கு போகிறார்கள், கடனுக்காக இறை வார்த்தைகளை வாசிக்கிறார்கள், கடமைக்காக ஜெபமாலையை சொல்லுகிறார்கள், கடமைக்காக பணத்தை கொடுத்து ஆலயங்களை கட்ட உதவி செய்கிறார்கள். ஆனால் பாருங்கள், யாக்கோபும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, தொடக்க நூல் 32வது அதிகாரத்திலே 26வது வார்த்தை வாசித்து பாருங்கள். நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் இந்த இம்மை விட்டு போக மாட்டேன் என்றும் அவர் வான தூதரோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். தன் தகப்பனிடம் போராடி அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் உணவுக்காக பசிக்காக வந்த பொழுது அந்த நேரத்தின் கூட அவர் ஆசீர்வாதத்தை மீது கண்களை பதிய வைத்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? எல்லோருக்கும் பணம் தேவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு, உடல் பசியை ஆற்றுவதற்கு. ஆனால் அதன் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து இந்த அரசியல்வாதிகளைப் போல லஞ்சத்திற்கு மேல் லஞ்சம் வாங்கி பொன்னும் பொருளையும் சேர்த்து கொண்டு வெளிநாடுகளிலே கார்களையும் பங்களாக்களையும் தங்களுக்கான இடங்களையும் வாங்கி கொண்டு பிள்ளைகளை அனுப்பி அங்கே படிக்க வைத்து பெருமைக்காக அலைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ கேடு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஏசாவை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கின்றது. வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 16 17 வரை. ஒருவன் ஒருவேளை உணவுக்காக தன்னுடைய ஆசீர்வாதங்களை வெற்று போட்டான். ஏசாவை போல சீர்கெட்ட தலைமுறையாக நீங்கள் இருந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு அவன் கேட்ட பொழுதும் கூட அவனிடம் ஆசீர்வாதம் எதுவும் இல்லை. எனவே கண்ணீரோடும் வேதனையோடும் ஆண்டவரை தேடி வந்து மனம் மாறி ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, முடிவிலே நடந்தது என்ன? ஏசாவை ஆண்டவர் புறக்கணித்தார். விண்ணகம் அவரை புறக்கணிக்கிறது. அபிரகாம் ஈசாக்கு தலைமுறையில் வரக்கூடிய அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஒருவேளை உணவுக்காக. எனவே அநேக முறை நாம் கடவுளை புறக்கணித்து இருக்கின்றோம். ஏசாவை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உங்களைத்தான் ஆண்டவர் கூப்பிடுகின்றார். இந்த நேரத்தில் என்னோடு நீர் கடந்து வந்துவிடு, என்னை நாடி வந்துவிடு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் யாருக்கும் பாகங்களை பிரிப்பது போல் பிரித்து கொடுப்பது இல்லை. எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அவரை தேடக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவருடைய செல்ல பிள்ளைகளுக்கும் என்று யாருமே அவருக்கு தனிமையில் கிடையாது. எல்லோருமே அவருடைய செல்ல பிள்ளையாக இருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே எப்படிப்பட்ட தாகத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் என்று உங்களையே சுய ஆய்வு செய்து பாருங்கள். உண்மையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். புறக்கணிக்கப்பட்டவர்களாக நீங்கள் நினைத்து பார்க்கலாம். நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன், குடும்ப சூழ்நிலையின் காரணமாக என்னை எல்லோரும் குடும்பத்தில் புறக்கணித்து விட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம். அது உண்மை அல்ல. கடவுளை தேடி வந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவராக்கு மிகுந்த அன்புக்குரிய பிள்ளைகளாக மாற்றப்படுவீர்கள். எனவே கண்களை மூடி நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் சில மணி துளிகள் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே உமை தேடாதபடி நாங்கள் அலைந்து திரிந்திருக்கின்றோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தாதபடி, உமை நாடி வந்து ஜெபிக்காதபடி, உமது திரு சமூகத்தில் அமராதபடி, நாங்கள் உலகபூர்வமான காரியத்தின் மீது நம்பிக்கை வைத்து
புகழ் மீதும், பணத்தின் மீதும், உலக மேன்மையின் மீதும், அதிகாரத்தின் மீதும், ஆளுமையின் மீதும் நாங்கள் நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலே ஆன்மீக ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக, ஆன்மீக ஆசீர்வாதங்களினால் நிரப்புவீராக. உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு நிறைவோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. உலகபூர்வமான பசியோடு வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, ஆன்மீக பசியில் வாழவும் ஆன்மீக ஆசீர்வாதங்களை பெற்றும் என் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை நாங்கள் உருமாற்றிக் கொள்ள வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இதோ இந்த காலை பொழுதிலே உம்மை தேடி வந்து என் ஆண்டவர் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், என் ஆண்டவர் மீது தாகம் கொண்டு இருக்கிறேன் என்றே சொல்லி உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களை 100 மடங்கு நீர் ஆசீர்வதித்து இந்த உலகத்திலே அவர்களை வாழ வைத்திட வேண்டுமாயும் மறு உலகத்திற்கு தேவையான ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரோடும் அந்த ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களை சார்ந்திருப்பவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.